ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரையும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டன் அழுத்திங்கன்னு சொன்னால் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம். சான்றோர்களிடம் மட்டும் தாங்கள் போயிருந்து அவர்களுக்கு அறிவுரை வழங்கினீர்கள், எங்களையெல்லாம் திட்டம் போட்டு அழித்து விட்டீர்கள் என்று நீச குணத்தவன் பின்னால் என்னை குற்றம் சொல்லுவான். அப்படி ஒரு சொல்லுக்கு இடம் ஏற்படாமல் இருப்பதற்காகவே திருவனந்தபுரம் சொல்கின்றேன் என்றார் திருமால். அப்போது சேத்திரபாலன் கூறுவான், சுவாமி, தங்களுடைய மகிமையை யாரால் அறிந்து கொள்ள முடியும்? உமது அருளின் அளவை யாரால் அளவிட முடியும் என்று சுவாமியை பணிந்த சேத்திரபாலன் மீண்டும் கூறுவான், உலகளந்த பரம்பொருளே, தாங்கள் இப்போது நீசன் இடம் சென்றால் அவன் பெரிய ஆலயம் அமைத்து ஆடம்பரமான பூசை புனஸ்காரங்கள் பெரிய தீபத்துடன் தங்களுக்கு பணிவிடைகள் எல்லாம் செய்வானே, அதையெல்லாம் தாங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா சுவாமி என்று கேட்டான். அதாவது இந்த பகுதியிலே ஐயாவுடைய மக்களாகிய நாம் அனைவரும் திரும்ப திரும்ப சிந்தித்து என்றைக்கும் நம் மனதில் நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய விஷயங்களில் ஒன்று என்னவென்றால், பொதுவாக மனிதர்களுக்கு பெரிய பதவியோ அல்லது புகழோடு கூடிய வரவேற்போ கிடைக்குமானால் அவர்களின் மனமும் எண்ணமும் நோக்கமும் சுயநலத்தோடு கூடிய தவறான பாதைக்கு சென்று விடுகின்றது. அதன் பிறகு அவர்கள் தனக்கு கிடைத்த உத்தியோகத்திற்கும் புகழுக்கும் காரணம் யார் என்பதை அடியோடு மறந்து விடுகின்றார்கள். இது மனிதர்களின் இயல்பு. இங்கே சேத்திரபாலன் கூறுகின்றார், ஐயா, தாங்கள் இப்போது நீசனிடம் சென்றால் அவன் பெரிய ஆலயங்கள் எல்லாம் அமைத்து ஆடம்பரமான பூசை புரஸ்காரங்களை எல்லாம் செய்து வழிபடுவானே, அதையெல்லாம் தாங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்கின்றார். அதற்கு இறைவன் நாராயணர் கூறுகின்ற பதிலை கவனமாக உற்று கேளுங்கள். அதாவது, ஒரு தாயானவள் மிகவும் பசியோடு இருக்க தனக்கு கிடைத்த சுவை மிகுந்த உணவை தான் பெற்ற பிள்ளையின் நலனுக்காக அந்த பிள்ளையின் மேல் வைத்திருக்கும் அன்பினாலும் அளவற்ற பாசத்தினாலும் வாஞ்சையினாலும் சுவை மிகுந்த அந்த உணவை தியாகம் செய்துவிட்டு பட்டினியாகவே இருக்கின்றாள் என்றால் அந்த தாய் தன் பிள்ளையின் மேல் எத்தகைய எண்ணம் கொண்டிருக்கின்றாள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுபோல இறைவன் வைகுண்ட பரம்பொருள் உலக மக்கள் அனைவரின் நலனையே கருத்தில் கொண்டு அவர்களை தர்மயுக ராஜ்யத்தில் மரணமில்லா பெருவாழ்வு வாழ வைப்பதற்காக தன்னுடைய விருப்பங்களை எல்லாம் தியாகம் செய்து விட்டதாக சேத்திரனிடத்திலே கூறுகின்றார். ஆனால் இந்த செய்திகளை எல்லாம் படித்து அறிகின்ற நாம் ஐயா வைகுண்ட பரம்பொருளை நமது உள்ளத்தில் எந்த இடத்தில் வைத்திருக்கின்றோம் என்று நினைத்து பார்க்க வேண்டும். அப்படி நினைத்து பார்க்கின்ற பொழுது குடும்ப தெய்வம், ஊர் தெய்வம், சிவாயி இவர்கள்தான் நம் உள்ளத்தில் இடம்பெற்றிருப்பார்களே தவிர ஐயா வைகுண்ட பரம்பொருள் என்பவர் வெறும் உதட்டளவிலே தான் இருப்பார். ஐயா நம் உள்ளம் முழுவதிலும் நிறைந்திருந்தால் நாம் வேறு ஒருவரை நினைக்க வேண்டிய அவசியமில்லையே. பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு என்று மனிதர்கள் கூறுவதைப் போல தனது பிள்ளைகள் பிள்ளைகள் என்று ஐயா வைகுண்ட பரம்பொருள் ஏங்குகின்றார். ஆனால் பிள்ளைகளாகிய நாம் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் வேறு யாரையெல்லாமோ கையெடுத்து கொண்டிருக்கின்றோம். நீசனுடைய ஆடம்பரமான பணிவுடைகளையெல்லாம் தாங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா சுவாமி என்று சேத்திரபாலன் கேட்டதற்கு இறைவன் நாராயணர் கூறுகின்றார், கலிநீசன் இந்த மண்ணில் கால் வைத்த அன்று முதல் எந்த விதமான பூசையும் புரஸ்காரங்களையும் நான் அறியவில்லை. யார் எந்த விதமான ஆடம்பரமான வழிபாடுகள் செய்தாலும் அதை நான் ஏற்பதும் இல்லை. புத்தியுள்ள சேத்திரனே, இந்த மாய கலியை அறுத்து வாய்த்த நாடாழ்வாருக்கு நியாயமுள்ள பட்டமும் சூட்டி
தர்மபூமியில் அவர்களை ஆள வைத்து பிறப்பு இறப்பு இல்லாத பேரின்ப நிலையை அருளுமிட்டும் எந்த விதமான சுகத்தையும் வைபோகத்தையும் நான் ஏற்றுக்கொள்வதில்லை. அதற்கு முன் யாராவது இவைகளை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் எனக்கு ஆகாத பகைவர்கள் ஆவார்கள் என்று சேத்திரபாலனுக்கும் வேதியனுக்கும் கூறியதைப் போல நம் அனைவருக்கும் அறிவுரையாக வழங்குகின்றார் இறைவன் நாராயணர். திருவனந்தபுரம் வந்த திருமால் புலச்சி என்ற பெண்ணுக்கு காட்சி கொடுத்து ஒரு இடத்தில் மறைந்தார். இதை கண்ட அந்த பெண் தனது கையாலே நாராயணருக்கு தீபம் காட்டினாள். பின்பு இந்த செய்தியை அறிந்த அரசன் அந்த இடத்தில் பெரிய ஆலயம் ஒன்றை அமைத்தான். 1000 தீபங்களும் பரத்தையரின் பகட்டான ஆடல் பாடல்களுடன் தீபம் புலச்சி தீவட்டி கொடுக்க பாவ குடும்பத்தோர்கள் தினமும் நாராயணருக்கு பூஜை செய்ய ஆரம்பித்தார்கள். இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம். ஐயா துணை.